ஓம் சாந்தி. 16/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சாந்தி தாமம், அதாவது அமரபுரி செல்வதற்கான வழியை சொல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு போதை இருக்கிறது? அந்த போதையின் ஆதாரத்தில் எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையை பேசுகிறீர்கள்? பதில்: நாம் பாபாவை நினைத்து நினைத்து பல பிறவிகளுக்கு தூய்மையாக ஆகின்றோம் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் என்பது நடக்கத்தான் வேண்டும். இது உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமாகும். இதில் சந்தேகத்திற்கான விஷயமே இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சமயத்தில் நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகியுள்ளோம். நாமும் ஆகின்றோம், மற்றவர்களையும் ஆக்குகின்றோம். இந்த விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். மாயையின் புயல் உங்களை மறக்க வைத்து விடுகிறது. இந்த மதிப்பு மிக்க ரத்தினங்கள் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கின்றன என்பதை தினமும் காலையும் மாலையும் சிந்தனை செய்ய வேண்டும். எனவே ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கான வழியை சொல்லும் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். இது உண்மையிலும் உண்மையான அமரபுரிக்கு செல்வதற்கான அமர கதை ஆகும். அமரபுரிக்கு செல்வதற்காக தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையற்ற கீழான ஆத்மா அமரபுரிக்கு எப்படி செல்லும்? மனிதர்கள் அமர்நாத் யாத்திரை செல்கிறார்கள். சொர்க்கத்தையும் அமர்நாத் புரி என்று சொல்லலாம். அமர்நாத் தனியாகவா இருக்கின்றார்? ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் அமரபுரிக்கு செல்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் அமரபுரி, பரந்தாமம். பிறகு அமரபுரிக்கு சரீரத்தோடு வருகிறீர்கள். அங்கே அழைத்துச் செல்வது யார்? பரமபிதா பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்துச் செல்கின்றார். அதை அமரபுரி என்றும் சொல்ல முடியும். ஆனால் சரியான பெயர் சாந்தி தாமம் ஆகும். அங்கே அனைவரும் செல்லத்தான் வேண்டும். நாடகத்தின் விதி ஒருபோதும் மாறாது. இதை நல்ல விதத்தில் புத்தியில் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பரமபிதா பரமாத்மாவும் ஆத்மாவே ஆவார். அவர் பரமபிதா பரமாத்மா என்று மட்டுமே சொல்லப்படுகின்றார். அவர் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஞானக்கடல், தூய்மையின் கடல் ஆவார். இப்போது குழந்தைகளை தூய்மையாக்குவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறவிகளுக்குமான பாவம் அழிந்துவிடும் என்று ஸ்ரீமத் தருகின்றார். நினைவைத்தான் யோகம் என்று சொல்கிறோம். நீங்கள் குழந்தைகள் அல்லவா? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு மூலம்தான் படகு கரை சேரும். இந்த விஷமயமான நகரத்தில் இருந்து நீங்கள் சிவ நகரத்திற்கு செல்வீர்கள். பிறகு விஷ்ணுபுரிக்கு வருவீர்கள். நாம் அங்கு செல்வதற்காகவே படிக்கின்றோம், இந்த உலகத்திற்காக அல்ல. இங்கே யார் ராஜாக்களாக ஆகிறார்களோ அவர்கள் செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் அவ்வாறு ஆகிறார்கள். நிறைய பேர் ஏழைகளை பராமரிக்கிறார்கள். சிலர் மருத்துவமனைகள், சிலர் தர்மசாலைகள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். சிலர் செல்வத்தை தானம் செய்கிறார்கள். சிந்து மாகாணத்தில் மூல்சந்த் இருந்தார். ஏழைகளை தேடி போய் தானம் செய்தார். ஏழைகளை அதிகம் பாதுகாத்தார். இப்படி நிறைய தானம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து உணவை ஏழைகளுக்கு தானம் செய்கிறார்கள். இன்றைய நாட்களில் நிறைய ஏமாற்றுகிறார்கள். பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். அந்த புத்தி இல்லை. வெளியில் யார் பிச்சை எடுக்க அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது ஒன்றும் தானம் அல்ல. அவர்களுக்கு இதுதான் தொழிலாகும். ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்கள் நல்ல பதவியை அடைகிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முழு முயற்சியை செய்ய வேண்டும். இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் ஒருபோதும் எந்த ஒரு காட்சியை பார்த்தும் மனமுடைந்து போகக்கூடாது. 2.
இந்த ஆன்மீக படிப்பை படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் எப்படி அனைவருக்கும் தூய்மையாவதற்கான வழியை கொடுப்பது, வீட்டுக்கான வழியை சொல்வது என்ற சிந்தனையே உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். வரதானம்: சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தின் மூலமாக நிரந்தர யோகி மற்றும் சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: ஒவ்வொரு நேரமும் தந்தையின் பல்வேறு சம்பந்தங்களின் சகயோகத்தை, அதாவது உதவியை பெறுவது, அதாவது அனுபவம் செய்வதுதான் சகஜ யோகம் ஆகும். தந்தை எப்பேற்பட்ட நேரத்திலும் சம்பந்தத்தை ஏற்று கடைபிடிப்பதற்காக கட்டுப்பட்டுள்ளார். முழு கல்பத்தில் இப்பொழுதுதான் அனைத்து அனுபவங்களின் பிராப்தி ஆகிறது. எனவே எப்பொழுதும் சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தை பெறுங்கள். மேலும் நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகுங்கள். ஏனெனில் யார் சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் அல்லது பிராப்திகளில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் பழைய உலகத்தின் வாயுமண்டலத்தில் இருந்து சுலபமாகவே விடுபட்டவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: சர்வ சக்திகளிலும் நிரம்பி இருப்பதுதான் பிராமண சொரூபத்தின் விசேஷத்தன்மை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். தபஸ்வி மூர்த்தியின் அர்த்தம் என்னவென்றால், தபஸ்யா மூலமாக சாந்தியின் சக்தியின் கிரணங்களை நாலா புறங்களிலும் பரவி இருப்பதாக அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த தபஸ்வி சொரூபம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சொரூபமாகும். எப்படி சூரியன் உலகத்திற்கு ஒளியையும் மற்ற அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறதோ, அதே போல மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் தங்கள் ஜுவாலா ரூபத்தின் சக்திசாலி நினைவு மூலமாக பிராப்திகளின் கிரணங்களின் அனுபவத்தை செய்ய வைக்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.